Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஈவினிங்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோட்டி செஞ்சு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக இனிப்பு பணியாரம் வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஸோ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இனிப்பு பணியாரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இட்லி மாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சி தான் நம்ம வந்து நார்மலாக வீட்டில் ஃபெர்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மெத்தடில் பண்ணிக்கோங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நைட்டு மாவு அரைச்சிங்க அப்படின்னா காலையில் நம்ம எடுத்து இட்லி ஊற்றோம்னா அந்த மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை காலைல அரைச்சிங்கன்னா நைட்டு ரொம்ப நாள் புளிக்க வச்ச மாவு வந்து இந்த பணியாரத்துக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல ஸ்வீட் பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இந்த மாவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பியூரான ஒரு வெல்லம், ஸோ அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுடைய வெல்லத்தில் வந்து உங்களுக்கு மண் இருக்கும் அது மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அடுப்பில் வச்சு அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஓகேங்களா? இப்போ வந்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். மாவு வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா ஓகே தான். சப்போஸ் கொஞ்சம் லூஸாக தெரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கிறது நல்லது. இல்லைனாலும் அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒருவேளை நீங்கள் பாகு மாதிரி அதாவது அடுப்பில் வச்சு கொஞ்சம் அந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உடனே கூட செஞ்சுக்கலாம். நான் வெல்லத்தை டேரெக்டாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் நான் டைம் கொடுக்க போகிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு அப்படியே நான் வச்சிட போகிறேன். அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து பணியாரக்கல்லை வந்து சுடு பண்ணிடலாம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு. இப்போது 1/4 மணி நேரம் கழித்து நான் வந்து பணியாரக்கல் அடுப்பில் படுத்திட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நெய் வந்து சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாசனை இல்லாத ஏதாவது ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாசனை இல்லாத ஏதாவது ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே ஈவனாக படுற மாதிரி எல்லாக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய்யும் லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு குழியிலையும் பணியாரங்களை நிரப்பிடலாம். முழுவதும் ஃபுல்லாக நிரப்பாமல் கொஞ்சம் முக்கால்வாசியாக விடுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். பணியாரம் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுருந்த மேலே உள்ள பிளேட் எடுத்துகிட்டு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த சைடும் செவந்ததுக்கப்புறம் 2 பக்கம் செவக்க வச்சுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஸ்வீட் பணியாரம் அப்படின்றதுனால இது வேகும்போது ஒரு சில சமயம் வந்து அந்த ஸ்வீட் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கரிஞ்சிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பணியாரம் வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து பணியாரங்களை வெளியில் எடுத்துட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஸ்வீட்டான பணியாரம் வந்து தயாராகியாச்சு. இட்லி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். ஸோ இதுக்காக நம்ம தனியாக மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம இதுக்காக மாவு அரைச்சி செஞ்சோன்னா கூட இந்த அளவுக்கு இருக்காது. நம்ம இட்லி மாவில் செய்கிறது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.